கட்டட அனுமதி காலாவதியாகிவிட்டால் அனுமதியை புதுப்பிக்கும் போது உரிய கட்டணங்களை வசூலிக்க நகராட்சிக்கு அதிகாரம் உள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றம் தெளிவுபடுத்தியுள்ளது. சென்னையைச் சேர்ந்த ஜமால்ஸ் என்ற கட்டுமான நிறுவனம் உரிய கட்டணத்தை செலுத்தி 2014 கட்டடம் கட்ட 3 ஆண்டுகளுக்கு திட்ட அனுமதி பெற்றது. ஆனால் குறித்த காலத்தில் கட்டடம் கட்ட முடியாததால் அனுமதியை புதுப்பிக்க கட்டுமான நிறுவனம் விண்ணப்பித்தது. ஆனால் அனுமதியை புதுப்பிக்க 35,20,000 ரூபாய் மேம்பாட்டு கட்டணம் செலுத்த திருவேற்காடு நகராட்சி நோட்டீஸ் அனுப்பியது. இதனை எதிர்த்து கட்டுமான நிறுவனம் வழக்கு தொடர கட்டணம் எதுவும் பெறாமல் அனுமதியை புதுப்பிக்க வேண்டும் என்று திருவேற்காடு நகராட்சி தனி நீதிபதி உத்தரவிட்டார். இதனை எதிர்த்து திருவேற்காடு நகராட்சி ஆணையர் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு வழக்கை விசாரித்த நீதிபதிகள் அனுமதியை புதுப்பிக்க புதிதாகத்தான் விண்ணப்பிக்க வேண்டும், அதற்கான கட்டணத்தை வசூலிக்க நகராட்சிக்கு அதிகாரம் உள்ளது என கூறி தனி நீதிபதியின் உத்தரவை ரத்து செய்து தீர்ப்பளித்தனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.